Introduce yourself. My name is Ankush. I'm studying in the Telangana. Yes. You continue yourself. My school name is Lalitha Govinda Matriculation Institute. My daddy name is and my mother name is Pratikala. My name is R. Monisha Acharya. My brother name is Come side. And this is my house. My house is one. Tamil. This is my bike. This is my Hey, Tamil. இது வந்து அதாவது எதிர் வீடு இதுதான். இது எங்க வீட்டுக்கு, இது என் வீடு, இது எங்களோட கார்டன். இது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு, இது எங்க விநாயகப்பா வீடு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து எங்க பெரியம்மா வீடு, அதாவது எங்க அப்பாவோட அண்ணி வீடு. அப்படி சொன்னா எங்க அப்பாவோட அண்ணன் வீடு. இது வந்து வண்டி போன பைக்கு வந்து போட்டுக்கிறாங்க. இந்த பைக்ல தான் எங்க அம்மாவும் எங்க அக்காவும் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு. இது வந்து எங்க அண்ணா சைக்கிள் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டனால அது இதுவாயிடுச்சு. இது வந்து இது வந்து மல்லிப்பூ செடி. இங்க ஒரே ஒரு குட்டி மொட்டு வந்திருக்கு இதுல, குட்டியா. அதுவும் வாட ஸ்டேஜ்ல இருக்கு. அம்மா பாக்க இந்த பக்கம் பெருசு பெரிய மொட்டை வந்திருக்கு. மொட்டில் இது பூதான். தலைக்கு வச்சுக்கிட்டேன். இது என்ன செடி? இதுவா? பாம்பு கடிச்சா சாப்பிடுற செடி. பாம்பு கடிச்சா மூலிகை செடி. இது என்ன செடின்னு எனக்கு தெரியலையே. இது வந்து முருங்கைக்காய் செடி. முருங்கை மரம். இது முருங்கை மரம் சாப்பிட்டா இரும்பு சத்து அதிகம், ரத்தம் அதிகப்படியா உற்பத்தி ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இருக்கிற இதுவும் மல்லிப்பூ செடி தான். இது மல்லிப்பூ செடி, இன்னொரு மல்லிப்பூ செடி. ஏதாவது ஃபங்க்ஷன்ல வந்து இங்க நாங்க குக்கிங் பண்ணுவோம். ஓபன் குக்கிங் ஏரியா. இது வந்து பப்பாளி மரம். என்னுடைய கார்டனை வந்து நான் காட்டிட்டு இருக்கேன். பக்கத்து கார்டன் உள்ள இருப்பேன். இதுதான் வந்து இதுவும் மல்லிப்பூ செடி. இது வந்து இந்த மல்லி. இது வந்து இதுவும் மல்லி தான், குண்டு மல்லி. இது இப்படி பாரு, இப்படி பார்த்தா தான் தெரியும். இது வந்து என்ன, இது இந்த ரெட் கலர்ல இருக்கு செம்பருத்தி செடி. இது வந்து இந்த பூச்செடி, ரோஜா பூச்செடி. பிங்க் பன்னீர் ரோஸ் செடி. அதுல முள்ளெல்லாம் இருக்கும். தவறி பட்டுச்சுன்னு சொன்னா சரியா அடிப்படும், வலி எடுக்கும். ஃபுல்லா வலிக்கும், லைட்டா தான். சோ வலி. இது ஒரு குட்டி மாங்காய் மரம். அது வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இது நட்டு ஒரு 2 வருஷம் ஆகும். யாரு நட்டது? எங்க அக்கா, எங்க அப்பா. திரும்பி இது வந்து நான் நட்டேன், எங்க அக்கா நட்டது. எங்க அப்பா இந்த அக்கா மோனி அக்கா, அவங்க இப்ப வந்து ஊருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. என்ன வேலைக்கு போயிருக்காங்க? என்ன வேலைக்கு போயிருக்காங்க? ஃபார்மசில வேலை பாக்குறாங்க. சரி. அப்புறம் இன்னொரு சோனி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து டாடா கம்பெனில வேலை பாக்குறாங்க. எங்க யுவராஜனா வந்து படிச்சிட்டு இருக்காங்க. என்னது? இது வந்து இந்த செடி புளிய மரம். புளிய மரமா நெல்லிக்காய் செடியா? நெல்லிக்காய் புளிய மரம். நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய். இது வந்து இந்த ஆட்டுக்கு ஆட்டு தலை. இதுவும் ஆட்டு தலை. இது வந்து இந்த மல்லி, இந்த பெருசா மல்லி வருமே, குண்டு மல்லியா? குண்டு மல்லி இல்லப்பா, பெங்களூர் மல்லி. இது கொய்யா மரம். கொய்யாக்கா எல்லாம் பெஞ்சாச்சு. இது வந்து பிங்க் கொய்யா. அப்ப மேல கொய்யா பழம், அதெல்லாம் காய். இது வந்து சும்மா. இதுவும் ஆட்டு தலை மரமா? இது முருங்கை மரம். இந்த முருங்கை. இது முருங்கை மரம். ஹிந்தில சஜனான்னு சொல்லுவாங்க. சஜனான்றது ரொம்ப, இதுல வந்து காய் எல்லாம் இருக்கும். ये सजना का पेड़ है। ये सजना का पेड़ है, बहुत अच्छा है। इसमें आयरन क्वांटिटी ज्यादा है, इसलिए इसको तो ये सिर्फ हमारा तरफ में साउथ में ज्यादा आता है।
वो नॉर्थ में जाते जाते इसका तो वैल्यू बहुत है, बट वहां पर आता नहीं है। कहीं होगा तो कड़वा हो जाता है, कड़वापन की वजह से लाइक नहीं करता है। मैं दिल्ली में भी देखा था, कोई पेड़ तो है बहुत, उसमें फल भी है, लेकिन कड़वापन ज्यादा होने की वजह से ये खाना मुश्किल पड़ जाता है। அப்பா இப்ப நீ ஹிந்தில சொன்னல और ये केला का पेड़ है, ये कम से कम मैं 10 पेड़ लगाया था 6 साल पहले। इसमें तो कम से कम 50 पेड़ फल दे दिया। ये लास्ट इसको निकाल कर दोबारा लगाना है पेड़। அது சொல்லு. இது வந்து சப்போட்டா மரம். சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்துக்கு அடியில வந்து இந்த மரம் டிசம்பர் பூ. கொய்யா மரம் ஒண்ணு இருக்குல்ல. எங்கப்பா? என் பக்கம் திரும்பி பேசணும், அப்பதான் இதுல வருவேன். கொய்யா மரம் அடியில இருக்கும் பாரு. ஒரு குட்டி பறந்து. கொய்யா அது மரம். வந்து ஹைபிரிட் கொய்யா மரம். சின்னதுலயே இது வரைக்கும் காய் காய்ச்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். பார்க்கிறதுக்கு காயா இருக்கும், ஆனா உள்ள வந்து பிங்க் கலர்ல நல்லா இருக்கும். பிங்க் கலர்ல நல்லா இருக்கு. இது ஒரு இந்த மரம் அன்னைக்கு வந்து ஏதோ காத்து அடிச்சிச்சு என்னன்னு தெரியல, சாஞ்சிட்டு இந்த மரம். இது வந்து மணல் தக்காளின்னு சொல்லுவாங்க. மணல் தக்காளி செடி இது. இதனுடைய கீரை பூவு எல்லாமே மருத்துவ குணம் உடையது. காய் மருத்துவ குணத்துல அதுல வந்து இந்த வயிற்று புண்ணு இருக்கு இல்லீங்களா, அல்சர், அல்சருக்கு ரொம்ப முக்கியமானது. இதையும் சாப்பிடலாம். இது வந்து குப்பை மேனின்னு சொல்லுவாங்க இந்த செடியை. இந்த செடி தோல் வியாதி, சரும நோய்க்கு எல்லாத்துக்கும் தகுந்தது. அதையும் சாப்பிடலாம். இது வந்து ரோஜா செடி, அது வந்து சஜனா முருங்கை செடி. அதே போல இது வந்து எலுமிச்சை செடி. எலுமிச்சை செடி பக்கத்துலயே நாங்க வந்து எலுமிச்சை செடி. இத வந்து சாமி செடி ரொம்ப நாளா இருக்கு. இது வந்து நானே எங்க மாங்காய், நாங்க நட்டு வச்ச மாங்காய் மரம் இன்னும் ஒண்ணு கூட வரல. இது வந்து சாமிக்கு பக்கத்துல இருக்கனால சாமி செடி. சாமி செடி. இது மருதாணி மரம். இது பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய தொழில் விட்டுக்குது. இது வந்து மருதாணி. பேசுமா நின்னு. வாசனையே வரல. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த மருதாணி வந்து நம்ம வந்து அரைச்சு போடணும்ன்ற தேவையே இல்லை. இது இந்த இலை இருக்குல்ல, இலையெல்லாம் பறிச்சு இலையெல்லாம் பறிச்சு மிக்ஸில போட்டு அது கூட கொட்டை அதெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். அதெல்லாம் போட்டு மிக்ஸில அரைச்சு வச்சேன்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல கலர் வந்துடுதா? 2 ஹவர்ஸ்லாம் வந்துரும். ஒரு நாள் ஃபுல்லா வச்சு நல்லாவே வரும். இந்த இங்க ஒரு தைலம், கை ஃபுல்லா தைலம் தடவிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல அந்த மருதாணி தலையை வச்சா ஒரு காலையில எல்லாத்துக்கும் நைட்டு வச்சா நம்மளுக்கு வந்து நல்லா பத்திடும். இதனுடைய பக்கத்திலேயே சித்தப்பானுடைய நிலம் இருக்கு. எல்லாம் மாங்காய் தோப்பு, இது தேங்காய் தோப்பு வச்சிருக்காங்க. இங்க வாங்க, இங்க ஒரு செடி இருந்துச்சு, அந்த வயிற்று கல்லு இங்க பாருக்கு. இது பக்கத்துல இருக்கிறது அது வந்து கருவேப்பிலை செடி. அது அந்த பக்கம் கருவேப்பிலை செடி. இங்க ஒரு செடி இருந்துச்சு, நான் பார்த்தேன். மாடு கடிச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஐயோ அது நல்ல, ஐயோ வாடிட்டு இருக்கு. என்ன செடி? இந்த செடி வயிற்றுக்கு கல்லு. வா, ரணக்கல்லி செடியா? ரணக்கல்லி. இத பாருங்க, கருவேப்பிலை எவ்வளவு வந்து எல்லாம் இயற்கையான மூலிகை, இயற்கையான சாப்பாடு. அதே போல வீட்டுக்கு நாலாபுறமும் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கு, பாதுகாப்புக்காக. 8 கேமரா, பாதுகாப்பு, செக்யூரிட்டி பர்பஸ்ல. இங்க ஒரு குளா கூட இருக்கு, இங்க பாருங்க. ஒரு குளா இருக்கு. அந்த செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி விட்டுருக்கு, வச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலை வச்சிட்டு இருக்கு பாரு, பாப்பா கொண்டு வந்திருக்கு. இந்த கருவேப்பிலை வந்து இப்பதான் செடியில இருந்து நான் பறிச்சேன். இப்பதான் பறிச்சிருக்காங்க. நல்ல மனம் ஸ்மெல் இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு ஓலை எடுத்து போட்டு, அம்மா இது பாம்பு மாதிரி இருக்கு பாக்க. பாம்பு எரிச்சு வச்ச மாதிரி இது. அப்பா அது வந்து ஓலை எரிச்சு வச்சிருக்காங்க. போங்க, ஓலையில வேற ஏதோ டயரா இருக்கு பாக்க. அப்படியே பாம்பு எரிச்சு வச்ச மாதிரி. அத பாருங்க, என் துஷிதா ஓடிட்டு இருக்கா. ஏய் துஷி, எங்க போற? துஷிதா போ முன்ன போ. எங்க போற? அம்மாட்ட போறியா? இது அம்மா பத்தி சொல்லு. இது என்னுடைய, இது she is my mother. My mother name is Sasithala. வந்து ஹவுஸ் வைஃப். இவங்க வந்து எனக்கு வகை வகையான சாப்பாடு செஞ்சு தருவாங்க. அதுவும் இல்லாம இவங்க செய்யற சாப்பாடு நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்காங்க, ஒண்ணு கூட எனக்கு கிடைக்காது. பாரு, இப்ப டிமோண்டு கூட எனக்கு கிடைக்காது. எல்லாமே வலிச்சு நக்கிடுவாளுங்க எல்லாரும். நீ என்ன சாப்பிடுவப்பா? நான் அவளுக்கு
தான் சாப்பிடுவேன். அவளுதுங்களே. பைக்கை பத்தி சொல்லு. அப்புறம் இதுதான் என் போலீஸ் பைக். எனக்கு பிடிச்ச பைக். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பைக். இது என் அப்பாவோட போலீஸ் வண்டி. இது என் அப்பா. அது எவ்வளவு நாள் பாச்சு வாங்கி? நிறைய நாள் ஆச்சு. ஆனா வந்து இத கொஞ்ச நாளா வந்து ஒசூர்ல விட்டுட்டோம். அங்க எங்க ஒசூர்ல ஒரு வீடு இருக்கு. வந்து ஒசூர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு அங்க விட்டுட்டு இருந்தோம். அங்க எடுத்துட்டு போறதுக்கு அந்த வண்டி அங்க தண்ணி விட்டு விட்டு கழுவி கழுவி இந்த வண்டி டயர்லாம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் இதை வந்து இப்படி பண்ணாங்க. சரி, க்ளோஸ் பண்ணிக்க. இது இப்போ இது வந்து நல்லாவே ஓடுது. எனக்கு பிடிச்ச வண்டி. இதுக்கு முன்னாடி வேற வண்டி யூஸ் பண்ணுவோம். அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இந்த வண்டி பாருங்க, போலீஸ் அப்படின்னு இருக்கு. இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா எங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.